ஓம் நமச்சிவாய! வணக்கம் நண்பர்களே! உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதைப் பற்றி என்றால் 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 11வது ராசியான கும்ப ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 சனி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. என்னதான் 7 சனி அப்படிங்கிறது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும், கடந்த 1 வருட காலகட்டங்களாவே நீங்க குரு பார்வையில இருக்கீங்க. குரு பார்வை காலகட்டத்தில நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான முறையில அமைப்புல ஏற்படுத்திட்டு இருந்திருக்கும். எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது இந்த வருஷத்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் பரவால்ல, ஓரளவுக்கு பரவால்ல அப்படிங்கிற மாரி தான் உங்களுக்கு போயிட்டு இருக்கும். அதாவது இந்த குரு பார்வை காலகட்டத்தில வந்து கடந்த 1 வருடங்களா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். பிரிந்த கணவன், மனைவி மீண்டும் ஒண்ணு சேர்ந்திருப்பீங்க. அதேபோன்று குடும்ப வாழ்க்கை சிறப்பா ஏற்பட்டிருக்கும். திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிற அமைப்பு ஏற்பட்டிருக்கும் பல நபர்களுக்கு. இந்த வருஷத்த பொறுத்தவரைக்கும் ஜூன் 2ஆம் தேதி 5ஆம் இடத்துல இருந்த குரு பகவான பொறுத்தவரைக்கும் 6ஆம் இடத்துல போய் உச்சம் அடைகிறாப்புல. அதாவது குடும்பஸ்தானாதிபதி உச்சம். ஜூன் 2க்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 6ஆம் இடத்துல குரு உச்சம் அடைஞ்சிருக்கிறதால கொஞ்சம் அதிகமா ஏற்படும். கடன் வாங்கி வீடு கட்டுவீங்க. கடன் வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்குறது, கடன் வாங்கி அசைய சொத்து வாங்குறது, இந்த மாதிரியான அமைப்புகள் பல நபர்களுக்கு ஏற்படும். அதனால முடிஞ்ச வரைக்கும் கடன் அதிகமா வாங்குறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதேபோன்று இந்த கும்பராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும், அதாவது ராசிநாதன் சனீஸ்வரர் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறாப்ல. பாத சனி அப்படிங்கிறது உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. அந்த பாத சனி காலகட்டங்கள்ல பொறுத்தவரைக்கும் குருவுடைய 9வது பார்வை சனீஸ்வரரை பார்க்கறதால, அந்த 7 சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். பாத சனி அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கை வலி, தலைவலி, உடம்பு வலி, உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமா ஏற்பட்டுட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல் செலவு நான் அதிகமா பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சி ஜூன் 2க்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். மன உளைச்சல் இல்லாத வாழ்க்கை அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேபோன்று குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானத்த குரு பார்த்தாவே வந்து பார்த்தீங்கன்னா, குடும்ப வாழ்க்கை சிறப்பா ஏற்படும். கணவன், மனைவி ஒற்றுமை அப்படிங்கிற சிறப்பான முறையில ஏற்படும். அதேபோன்று வந்து குருவுடைய 5வது பார்வை ராசிக்கு 10ஆம் இடத்த பார்ப்பாப்ல. 10ஆம் இடத்த குரு பார்த்தாவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேலையில இடமாற்றங்கள் ஏற்படுறது, வேலையில்லாத நபர்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும். நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அதேபோன்று அரசு பணிக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அரசு பணி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி பெறும். அரசு பணிக்காக நான் ரொம்ப வருஷமா முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன். எனக்கு 1 மார்க் 2 மார்க்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வருஷத்துல கொஞ்சம் கூடுதலான முயற்சி பண்ணீங்கன்னா, அரசு பணி அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்ம். அதேபோன்று வந்து தொழில பொறுத்தவரைக்கும் நஷ்டத்துல போயிட்டு இருக்கு, கஷ்டத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வருஷத்துல புதிய தொழில் தொடங்கலாம் பல நபர்கள். அதேபோல ஏற்கனவே நஷ்டத்துல போயிட்டு இருக்க தொழில் வந்து நல்ல லாபத்தை நோக்கி போயிட்டு இருக்கும். கூட்டு தொழில்ல இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அதேபோன்று இந்த அக்டோபர் 31ல இருந்து ஜனவரி மாதங்கள் 25ஆம் தேதி வரை ஒரு 4 மாத காலகட்டத்தில் குரு வந்து அதிசாரத்துல சிம்ம வீட்ல வந்து வக்ரம் அடைகிறாரு. அப்படின்னா குருவுடைய நேர் 7வது பார்வையில நீங்க கும்பராசி வருவீங்க. அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பொற்காலம், நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அதாவது திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாழ்க்கை அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போன்று தொழில் வளர்ச்சியை நல்லா விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு இந்த கும்பராசியில ஜென்மத்துல வந்து ராகு இருக்கிறாப்புல, 7ஆம் இடத்துல கேது இருக்கிறாப்புல. இந்த டிசம்பர் 5ஆம் தேதி காலகட்டங்கள் வரையும் அந்த காலகட்டத்தில் கணவன் மனைவில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது வரதான் செய்யும். யாராவது ஒரு நபர் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது. டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு விரயஸ்தானம் 12ஆம் இடத்துக்கு ராகு போயிடுவாப்புல, 6ஆம் இடத்துக்கு கேது வந்துருவாப்புல. விரயஸ்தானத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ராகு இருக்கிறது வந்து தூக்கம், நிம்மதியான வாழ்க்கை முறை அமைப்பு, சாப்பாடு, உறக்கம் எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். தொலைதூர பயணங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணீங்கன்னா, பல நபர்கள் வெளிநாடு செல்ல போயிட்டு வரலாம். அது வேலை விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லை படிப்பு சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, தாராளமாக போயிட்டு வரலாம். அதாவது பள்ளி படிப்பு மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை கல்லூரி படிப்பு மாணவர்களாக இருந்தாலும் சரி, அதாவது உங்களுக்கு இடமாற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படும். தொலைதூர பயணங்கள், தொலைதூர கல்வி அப்படிங்கிறது பல நபர்களுக்கு ஏற்படும். அதே போன்று காதல் திருமணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் பல நபர்களுக்கு உங்களுக்கு ஏற்படும். அதாவது பிரிஞ்ச காதலர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய நிலை ஏற்படுறது, பல நபர்களுக்கு புதிய காதல் மலர்றது, அந்த காதல் வீட்டில் முறையிட்டீங்க அப்படின்னா
திருமணம் வரையும் செல்லக்கூடிய அமைப்பும் ஏற்படும். அதாவது வேற ஜாதியா இருக்கட்டும், வேற மதமாக இருந்தாலும் சரி, காதல் கலப்பு திருமணம் அப்படிங்கிறது பல நபர்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ஏற்பட போகுது அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அதேபோன்று புத்திர பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு புத்திர பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்புல ஏற்படும். அதாவது இந்த குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, இது 2மே பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான அமைப்பு தான் ஏற்படுத்தி குடுக்க போகுது அப்படின்னு சொல்றது. அதாவது இடைப்பட்ட காலகட்டங்கள், அதாவது சனீஸ்வரரை பொறுத்தவரைக்கும் ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 11ஆம் தேதி காலகட்டத்தில சனீஸ்வரர் வக்ரம் அடைவாரு. அந்த வக்ர பெயர்ச்சி காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கவனமா நீங்க முறைப்படுத்தி நீங்க செயல்படுத்துனீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுடைய சுய ஜாதகத்துல சனீஸ்வரர் வக்ரமா இருந்தாரு அப்படின்னா உங்களுக்கு பொற்காலம், அதாவது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்பட போகும். அது இல்ல உங்களுடைய சுய ஜாதகத்துல சனீஸ்வரர் வக்ரமா இல்ல அப்படின்னா இந்த இடைப்பட்ட காலங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா நீங்க கையாள்வது ரொம்ப நல்லது. தேவையில்லாத நபர்கள்ட்ட பேசுறது, பழகிறது இது போல விஷயங்கள் உங்களுக்கு வேண்டாம். அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுறது இது போல விஷயமும் உங்களுக்கு வேண்டாம். நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு அப்படின்னு அமைதியான முறையில கடந்து போறது நல்லது. இந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது, வட்டி பிசினஸ் பண்றது, ஆன்லைன் கேம் விளையாடுறது இது போல விஷயங்கள் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். பொதுவா இந்த கும்பராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது தேய்பிறை அஷ்டமி அன்று காலபைரவருக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்றது நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போன்று சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றதும் மேலும் சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி, மேலும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.